நடைபெறக்கூடிய கொலை, கொள்ளை, வழிப்பறி அப்படின்னு ஒரு மாதத்துல பல செய்திகள நம்ம தமிழகத்துல கடந்து போய்க்கிட்டு இருக்கோம். அது இல்லாத செய்தித்தாள்களே இல்ல. அந்த மாதிரி ஒரு செய்தி இல்லாத அப்படின்ற ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? ஏன்னா ஒரு புறம் பார்த்தாக்கா கஞ்சா ஒழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு 1.0, 2.0, 3.0, 4.0 வரைக்கும் கூட வேட்டை அப்படின்ற பேர்ல நடந்தது. அதையும் தாண்டி இன்றைக்கு அந்த புழக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மதுரையில ஒரு ஒத்தக்கடை பகுதியில் இந்த சம்பவத்தால ஒருவர் தாக்கப்பட்டிருக்கிறார், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் மக்கள் புகார் அளிக்க கூட முன்வரல அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு பொதுநல வழக்கு, அந்த வழக்கு விசாரணையின் பொழுது அந்த அமர்வு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, காவல்துறையினருடைய ஒப்புதல் இல்லாம இந்த விஷயம் நடக்கவே முடியாது. கஞ்சா விற்பனை அப்படிங்கிறது காவல்துறையினருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குதுங்க அப்படின்ற ஒரு அப்சர்வேஷன் நீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. இப்படி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே நீதிமன்றம் ஒரு பெரிய ஒரு ஷாக்கே கொடுத்திருக்கு அப்படி காவல்துறைக்கு அப்படின்னே சொல்லலாம். இது தொடர்பாக பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை செயலர், டிஜிபி மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த ஷாக்குக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பதில் என்னவாக இருக்க போகிறது? எதனால் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனையை தமிழக அரசால தடுக்க முடியல அப்படின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு பேச இருக்கோம். நம்மோடு 3 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. அரங்கில் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். அவரை முதலில் வரவேற்கலாம். வணக்கம் சார். மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் காவல்துறையின் ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரி திரு ராஜாராம் அவர்கள். வணக்கம் சார். ராஜாராம் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே நீதிமன்றம் சொல்லிடுச்சுப்பா, காவல்துறையோட ஒப்புதல் இல்லாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. கரெக்ட் தானே? ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா இதை தடுத்திருக்க முடியும் இல்லையா? இன்னும் முழுசா விரும்பலையோ காவல்துறை கஞ்சா கடத்தல் விற்பனையை தடுக்க? அதாவது காவல்துறை நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. நடவடிக்கை எடுக்கிறனால இவ்வளவு வழக்குகள், இவ்வளவு கைதுகள், இவ்வளவு கைப்பற்றுதல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதையும் மீறி நடக்குது. அதுக்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது காவல்துறை செயல்படுறாங்க, செயல்பட்டும் இதை கட்டுப்படுத்தப்பட முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இவ்வளவு கேசஸ் பிடிச்சோம், இவ்வளவு கான்ட்ரோபண்ட் பிடிச்சோம், இத்தனை பேரை கைது பண்ணியும், இத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம், இத்தனை பேருக்கு அவங்களோட சொத்துக்களை கைப்பற்றியும், இத்தனை அந்த சரக்குகளை எடுத்த வாகனங்களை எடுத்து கொண்டு வந்த வாகனங்களை கைப்பற்றியும், அதுக்கு மேலேயும் நடக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்கிறத அரசாங்கம் ஒரு குழு அமைச்சு கண்டுபிடிக்கணும். காவல்துறைக்கு நிச்சயம் அந்த பொறுப்பு இருக்கு. காவல்துறை அதை பண்றாங்க. காவல்துறையில 2 பிரிவு, ஏற்கனவே இதுக்கு ஒரு எஸ்பி தலைமையில ஒரு பிரிவு இருந்தது. அதையும் மதுவிலக்கு அமல் பிரிவு 2ஐயும் ஒன்னா இணைச்சிட்டாங்க. இணைச்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு நுண்ணறி பிரிவு அதுவும் போட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு டிஎஸ்பி போட்டிருக்காங்க. காவல்துறை கடுமையா நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு மேலேயும் இது நடக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத கடுமையான நடவடிக்கைன்னா மக்கள் தைரியமா புகார் பண்ணிருப்பாங்களே, அந்த இடத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அடிக்கடி மதுவா இருக்கட்டும், போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டு அங்க மக்களுக்கே ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. ஆனாலும் காவல்துறையினருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு அங்க மக்கள் சொல்றாங்க. அந்த மனுவிலையும் அது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லாததை சொல்லியிருந்தா இந்நேரம் கோர்ட்டே கேள்வி கேட்டிருந்திருக்கும்ல. இப்ப கோர்ட்டே இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷனை வைக்கிறாங்க அப்படின்னா அதற்கான பாயிண்ட்ஸ் தான் அங்க வைக்கப்பட்டதா தானே நம்ம பார்க்கிறோம். அப்ப கூட இந்த தரப்புல, அரசு தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, இல்ல கஞ்சா இல்ல, அவங்க மது அருந்திட்டு தான் பண்ணிருக்காங்க, நாங்க இவ்வளவு பேரை பிடிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை தான் சொல்றாங்களே தவிர அந்த பகுதியில முழுமையான ஒரு கண்ட்ரோல் இல்லாம இருக்கிற மாதிரி தானே இருக்கு காவல்துறைக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க, அவுட் போஸ்ட் அமைக்கணும், அங்க வர்ற எல்லாத்தையும் செக் பண்ணணும், கடத்தல் நடக்குதான்ற அளவுக்கு கேட்கிற அளவுக்கு போயிடுச்சு இல்லையா நிலைமை? நிச்சயமா. அதாவது அவங்க பொதுமக்கள் கேட்கறதுல தவறு கிடையாது. காவல்துறை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யறாங்க. காவல்துறையோட அந்த அதுக்கு மீறி நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், யார் சப்போர்ட், என்ன பின்னணி அப்படிங்கறத பாக்கணும். இப்ப அது ஒரு பெரிய நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்ல ஆந்திராவில அந்த பக்கம் ஓடிஏ பார்டர்ல இருந்துதான் எடுத்துட்டு வராங்க, அங்க விளைய வச்சு இங்க உள்ள கொண்டு வராங்க. கொரோனா பீரியட்ல தான் இதோட பயன்பாடு ஜாஸ்தியாச்சு. அது குறைஞ்ச விலையில கிடைக்கிறதுனால அதிக அளவுல அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு முடியாத அளவுக்கு காவல்துறை முயற்சி பண்றாங்க. காவல்துறை பண்ணலன்னு சொல்ல முடியாது.
ஆனால் அதையும் மீறி நடக்குது. அதுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க அங்க விக்கிறதுக்கு? அங்க விக்கிறவங்களுக்கு எல்லாம் யாரு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத பாக்கணும். அங்க இல்ல அந்த யாரு சப்போர்ட் பண்றாங்கன்றது இவ்வளவு நாளா அங்க இருக்கிற காவல்துறைக்கு தெரியாமலா இருக்கும்? இல்ல தெரியும், அதுக்குதான் சொல்ல வரேன். அதையும் மீறி இருக்கு, காவல்துறை நடவடிக்கையும் மீறி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அது எப்படி வந்திருக்கு? அதுக்கு பின்னணி என்ன? அதுல சம்பந்தப்பட்டவங்க யாரு? யார ஒடுக்கணும்? யார ஒடுக்குனா இது ஒடங்கும், இது அடங்கும் அப்படிங்கறத வந்து காவல்துறைக்கு தெரியுது. காவல்துறை வந்து அறிக்கை கொடுக்குறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி இது வருது அப்படின்னா அதுக்கு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுல வந்து 2-3 விஷயங்கள் நான் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணீங்க. ஒண்ணு வந்து காவல்துறையில இதுக்குன்னு வந்து ஒரு சட்டம், அரசாங்கம் போட்ட சட்டம், NDPS ஆக்ட். அந்த சட்டம் வந்த புதுசுல 10 ஆண்டுகள் தண்டனை, 5 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்ப எவ்வளவு பொருள் வச்சிருக்காங்களோ அதுக்கு இந்த மாதிரி தண்டனை அப்படின்னு சொல்லி அதை மாற்றிட்டாங்க. 2வது, ஒருத்தர் வந்து 10 கிராம் கஞ்சா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு ஈஸியா வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பிரகாரம் ஜுனைல்ஸ் வச்சு வியாபாரம் பண்றாங்க. ஜுனைல்ஸ் வச்சு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய தண்டனை கிடையாது. இப்போ அரக்கோணத்துல கூட ஏற்கனவே நான் சொன்னேன், 3 காவலர்கள் கஞ்சா பிடிக்க போனப்போ அவங்க மேல வெடிகுண்டு பையை தூக்கி 17 வயசு பையங்க வித்துட்டு இருந்தாங்க, வீசினாங்கன்னு. அந்த அளவுக்கு ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அது மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த கேஸ்ல சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்னா அதுல வந்து கெமிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வரணும். அந்த ரிப்போர்ட் வர்றது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வரலன்னா இவங்க ஜாமீன்ல விட்டுறலாம்னு சட்டத்துல வழி இருக்கு. அதை பயன்படுத்தி வெளியே வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலையும் அதுல என்னென்ன லூப்போல் இருக்கு அப்படிங்கறத அடக்கணும். அதே மாதிரி கட்சிக்காரர்கள் அவர்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த சப்போர்ட்னால இவங்க தைரியமா பண்றாங்க. அப்புறம் லோக்கல் ரவுடிஸ், ஏற்கனவே பழைய சிஎம் வந்து கலைஞர் சொன்னாங்க, சாராயம் அதிகமா, கள்ளச்சாராயம் அந்த சமயத்துல அவர் பீரியட்ல இருந்தப்போ சாராய பானைகள் மீது போலீஸ் துப்பாக்கி குண்டுகள் பாயும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி காவல்துறை தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். அதுல குண்டாஸ்ல நிறைய பேரை போட்டிருக்காங்க. பட் அதனால இது அடங்குச்சான்னு அடங்கல. அந்த இது வந்து ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கு. அந்த போதை அப்படிங்கிறது வந்து கஞ்சாவில மட்டும் இல்ல, போதை பவுடர் நிறைய இருக்கு, நிறைய ஃபார்ம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வருது, இது வெளி மாநிலத்துல இருந்து வருது. இந்த நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல பயன்படுத்துறது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை தாண்டி சிலோனுக்கு, மலேசியாவுக்கு, தாய்லாந்துக்கு இந்த வழியா கடத்தப்படுது. இதெல்லாம் தடுக்கப்படணும். இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தீவிரமான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கணும். அரசாங்கம் வந்து இந்த சட்டத்தை வந்து கடுமைப்படுத்தணும். ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அதுல 17-18 வயசுக்கு மேலதான் அது வந்து எஃபெக்ட் ஆகுது. அது கீழே உள்ளவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்களை அது வரைக்கும் ஜுனைல் ஹோம்ல வைக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதை வந்து 16 வயசு அப்படிங்கிறத மாத்தணும். அதே மாதிரி இந்த இருக்கிற NDPS ஆக்ட் அதுல வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். அதே மாதிரி அது லேப் இருக்கு பாருங்க, லேப் செக் பண்ற லேப் அதை அதிகப்படுத்தணும். இத மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்கு. அதனால அரசாங்கம் இதுல வந்து தலையிடணும். சரி, அதாவது பாக்கி சார், அதாவது காவல்துறையினரை வந்து முழுமையாக செயல்பட விடாமல் சட்டத்து நிறைய ஓட்டைகள் இருக்கு, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இது வந்து ஒரு தடைகளாக இருக்கிறது. முழுமையாக இந்த இடத்துல இருந்து இந்த கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. இது வந்து சரியா இருக்க முடியுமா? எல்லா மாநிலத்திலையும் இதுதான் நடக்குதா? எல்லா மாநிலத்திலும் இதே பிரச்சனை தானா? இல்லை, ராஜாராம் சார் சொல்றது நிராகரிக்க முடியாது. ஆனால் அது மட்டுமே அப்படிங்கிறது எடுத்துக்க முடியாது. பல காரணங்கள்ல அது ஒன்று. அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இன்னைக்கு வந்து செய்தியில் வந்து போலீஸ் ஆதரவு இல்லாமல் கஞ்சா வியாபாரம் நடக்க முடியாது அப்படின்னு உயர்நீதிமன்ற முதற்களை சொல்லியிருக்கேன்னா வேற வழி இல்லாமல் பொறுக்க முடியாமல் கடைசியாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் எனக்கு படுது. பொறுமையாக இருந்திருப்பாங்க, திரும்ப இப்படியே வருது. நான் மரியாதைக்குரிய ராஜாராம் சார் தப்பாக எடுத்துக்கூடாது. காவல்துறை ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல மாட்டேன், குறை சொல்லக்கூடாது. அங்கே இருக்கிற சில பேர் நடந்த செயல் தான் விமர்சிக்கப்படுகிறது. நாம் அப்படி தான் பார்க்கணும். அந்த வகையில் இது வந்து கடைசியாக வேறு வழியே இல்லாமல் சொல்லப்பட்ட கருத்தாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா எவ்வளவு காலம் சகிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஒன்று, நான் சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்தில் காவல்துறையை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். போதை விற்பனைக்கு தொடர்பாக போலீசார் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்சிக்காக சொல்லியிருக்காரு. இது வந்து உயரதிகாரிகள் நடந்து கொண்ட கூட்டத்திலே சொல்லியிருக்காரு. உயரதிகாரிகள் இது போன்ற செயல்கள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். கஞ்சா போன்ற பொருள் கிடைக்கும் பகுதிகளில் சம்பந்தப்பட்ட காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா காவல்துறை ஒன்று வந்து அவங்க சரியாக நடவடிக்கை கண்டுக்காமல் இருக்கலாம். ரெண்டாவது, சம்பந்தப்பட்ட சமூக விரோதிகளிடம் ஏதேனும் ஆதாயம் பெறலாம். அது நான் நேரடியாக மறைமுகமாக சொல்ல விரும்பல.
இந்த காரணங்களாக இருக்கலாம். மூன்றாவது காரணம் ஒன்று உண்டு. காவல்துறையினருக்கு அச்சுறுத்தல். இது சில தினங்களுக்கு முன்பு கண்ணகி நகர்ல போதை ஆசாமிகள் போலீசாரே அட்டாக் பண்ணிருக்காங்க. போலீசாரும் பல சந்தர்ப்பங்கள் தாக்குதலுக்கு ஆளாகியிருக்காங்க. அந்த விஷயத்துல தான் நான் வந்து ராஜாராம் சார் ஆதரிக்கிறேன். ஏன்னா சட்டம் வீக்கா இருக்கு, சட்டம் பலவீனமா இருக்குது. அவங்க என்ன வேணா பண்ணலாம், காலு கீழ் துப்பாக்கியில் சுடலாம்னு ஒரு அதிகாரம் கொடுத்துட்டு வச்சுக்க பிரச்சனையே இல்லை. இதே 2 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் தென் மாநில மாவட்டத்தில் ஒரு பகுதியில் ஒரு எஸ்ஐயை காவல்துறை அதிகாரி எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ சிறுவர்களை வந்து இந்த மாதிரி அதை போதை சம்மந்தப்பட்டவர்களை எச்சரித்து போய் அப்பா அம்மா கூட்டு வாப்பா மிரட்டி இது பண்ணிக்க எச்சரித்திருக்காரு. சின்ன பசங்க தானே நினச்சிருக்காங்க. போன பசங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிறாங்க அந்த காவல்துறை அதிகாரி. அந்த அளவுக்கு அவருக்கு உயிருக்கு ஆபத்து நேர்ந்ததாக நான் நினைக்கிறேன். இது மாதிரியான சம்பவங்களுக்கு அந்த போதைப் பொருள் இருக்கிற போது நான் சொல்கிறேன், அந்த மாதிரியான அதிகாரிகளுக்கு முழு அதிகாரம் கொடுக்கணும். சரி, ஜெயலலிதா மேயர் ஆட்சியில் வந்து காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க, எந்த குறுக்கீடும் கிடையாது. அந்த விஷயத்தில் காவல்துறை அதிகாரிகள் உண்மைன்னு ஒப்புக்குவாங்க. இந்த ஐயா சொன்னதில் ஒரு கருத்தை நம்ம கவனிக்கணும். அரசியல் அழுத்தங்கள் என்னன்னா, அந்த சம்பந்தப்பட்ட சமூக விரோதிகள் மூலம் ஆதாயம் பெறுகிற சில அரசியல்வாதிகள் ஆளும் கட்சியினர் அவங்க வந்து அந்த காவல்துறையினருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க, கண்டுக்காமல் விட்டுருங்க போயிட்டு போகிறது அப்படின்னு. ஏன்னா அவங்க மூலமாக ஆதாயம் பெறுறாங்க அப்படிங்கிறது. காவல்துறையினரே ஆதாயம் பெறுகிறான்னு சொல்லலை, ஆனால் ஆதாயம் பெறுகிற அரசியல்வாதிகள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனால் நடவடிக்கை எடுக்க இயலாமல் தவித்த அதிகாரிகள் பற்றி செய்திகள் நிறைய வந்திருக்கு. வேலூரில் ஒரு காவல்துறை அதிகாரி மின்னஞ்சலே மேலதிகாரிக்கு அமைச்சிருக்காங்க, இந்த மாதிரி ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எனக்கு நினைவு தெரியும்னா சீனிவாசன் நினைக்கிற பேர் கூட. இதெல்லாம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இது எல்லா காரணம்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு 3 விதமான பார்வை என்று. ஒன்று சமூக பிரச்சனை, 2வது பொருளாதார பிரச்சனை, 3வது உளவியல் பிரச்சனை. இந்த பாதிக்கப்பட்டவர்களை என்ன பண்ண போகிறீங்க? அரெஸ்ட் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 5 வருஷம் உள்ளே தள்ளிட்டு முடிஞ்சுதா? இல்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம்? அவங்களுக்கான கவுன்சிலிங், உளவியல் பிரச்சனை. ஏனென்றால் வெளியில் வந்துட்டாலும் மறுபடியும் இதே பண்ணுவோம். அது ஒன்று. 2வது மிக முக்கியமானது பொருளாதார பிரச்சனை. இதே இந்த நாளேட்டில் வந்து நான் படித்தது வந்து தென் மாவட்டங்களில் அதிகமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுல தென்பாண்டி சீமைக்கு ஏற்பட்டது. இதில் முக்கியமான காரணம் என்னென்னா வேலைவாய்ப்பின்மை, பொருளாதார பிரச்சனைகள். அதனால தான் இந்த மாதிரி எல்லா விதமான சமூக பிரச்சனைகளும் சுட்டி காட்டுறாங்க. காவல்துறையினருக்கு இயலாமல் சூழல்லாம் வந்திருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க. நல்ல ஸ்டோரி, நல்ல கட்டுரை அது. இதில் என்ன கவனிக்கணும்? 3வது பொருளாதார, 2வது பொருளாதார பிரச்சனை. போதிய வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான திட்டங்களை அரசாங்கங்கள் செய்ய வேண்டும். அது இருந்தால் இளைஞர்கள் திசை மாறி போவதற்கான வாய்ப்புகள் மெல்ல மெல்ல குறையும். அது ஒன்று. உங்களுக்கு தெரியும், சமூக பிரச்சனை இயல்பாக இருக்குது. இந்த சமூக பிரச்சனை கையாள்வதற்கு காவல்துறையினருக்கு உரிய அதிகாரம் தர வேண்டும். சட்டம் இன்னும் வலிமையாக்கப்பட வேண்டும். அப்படி பண்ணும்போது சுதந்திரமாக செயல்படும் போது உங்களுக்கு நல்லா தெரியும், ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் வந்து சமூக விரோதிகள் வந்து ஒடுங்கி இருந்தாங்க, பயப்பட்டாங்க, என்னோட நடக்கும்ட்டு. அவங்க அரசியல்வாதிகளோட ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, எல்லா டாம்பிகமான வாழ்க்கை நடத்துவாங்க, போட்டு தள்ளிடுவோம். ஒரு பேரை சொல்கிறேன், அயோத்திக்குப்பம் வீரமணி. என்ன சமூகத்தில் பெரிய ஆளுன்னு இருந்தால் கூட நீ சமூக விரோதி, உனக்கு இதுதான் தண்டனை. அது வந்து இப்போ மனித உரிமையை இந்த பிரச்சனைகள்லாம் கலப்புவாங்க. அதெல்லாம் தேவை. நாட்டு மக்களுக்கு கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களை கட்டதனுடைய நேர், வள்ளுவரே சொல்லியிருக்கார். சரி. ஆக அந்த பார்வையை அரசாங்கம் செய்யணும். இந்த உறுதித்தன்மை அரசாங்கத்துக்கு வேண்டும். பாரபட்சம் இல்லாமல் தன்னுடைய ஆட்சியாளர்களுக்கே இதில் அரசியல்வாதிகள் இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியும் சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு தெரிய வந்தனா உடனே நடவடிக்கை எடுக்கணும். கட்சிக்காரங்களில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்கள் மேலே கடும் நடவடிக்கை காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்ன முதலமைச்சர் இது போன்ற விஷயங்களில் கண்டு காணாமல் இல்லை. இப்போ நம்ம ஜாஃபர் சாதிக்கே பார்த்தோம், அவர் கட்சியில் இருந்தார், அவரை உடனடியாக கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. ஆமாம், அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் போதும் அப்படின்னு. அது போதும். அது ஒரு பக்கம். அவர் வந்து குற்றத்தில் நேரடியாக சம்மந்தப்பட்டவர். நான் சொல்றது, இந்த குற்றவாளிகளிடம் ஆதாயம் பெறுகிறார்கள, அவங்க குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது அரசியல்வாதிகள். ஆனால் இதுவும் ஆபத்தானது, இவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும். இவங்களுக்கு பயம் வரும். நம்ம கட்சியில் ஒரு மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், எம்எல்ஏ, மந்திரி இந்த மாதிரி பதவியில் இருக்கிறதுனால தான் நம்மால் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட மிரட்டி ஆதாயம் பெறலாம் அப்படிங்கிற நிலைமையும்
அந்த அச்சம் நீங்க வேண்டும். சரி, அந்த அச்சம் ஏற்பட வேண்டும். அதற்கு மாநில தலைமை வந்து உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரைட். பொன்வேல்சன் சார், அதாவது தொடர்ந்து அவங்களும் காவல்துறையினர் தரப்புலையும் பல நடவடிக்கைகள் எடுத்ததை நம்ம பார்க்குறோம். 2021 நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அதுக்கு நடுவில் கூட காவல்துறையினருக்குள்ளேயே இந்த மாதிரி கருப்பு ஆடுகள் சிலர் பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உளவுத்துறை வழியாக எல்லா காவல் நிலைய ஆய்வாளர்களையும் வந்து ஒரு ரிப்போர்ட் கூட கேட்டு நிறைய பேரை வந்து சஸ்பென்ஷன் பண்ணி பணியிட மாற்றம் கூட நடந்தது காவல்துறையில். அப்படி இருக்கும்போது காவல்துறையில் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம அந்த மாதிரி குற்றம் சாட்டிட முடியுமா? இல்லை, காவல்துறையை குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த போதைப் பொருட்களை பற்றி கொஞ்சம் அகலமாக யோசித்தோன்னா, இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம பாக்கி சார்லாம் தெரியும். அப்போல்லாம் எப்படின்னா குழந்தைங்களுக்கோ பிள்ளைங்களுக்கோ பெண் பார்க்கும்போதோ மாப்பிள்ளை பார்க்கும்போதோ சொல்கிற வார்த்தையே என்ன இருக்கும் தெரியுமா? அவனுக்கு வெத்தலை பார்க்க பழக்கம்லாம் இருக்காது. அதாவது அப்போ வந்து அதிகபட்ச போதையே வந்து வெத்தலை பாக்கு தான், அவனுக்கு அந்த கெட்ட பழக்கம்லாம் கிடையாதுன்னுவாங்க. அது வந்து பெரிய கிரெடிட்டாக இருக்கும். அப்போ அடுத்த கட்டத்தில் 1970களில் தமிழ்நாட்டில் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது மது அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு வந்து அவன் குடிக்கலாம் மாட்டான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போது அதை தாண்டி என்னென்னா நிறைய பொருட்கள் இப்போ நம்ம புதுசாக கேள்விப்படுறோம். இந்த பொருட்கள்லாம் நம்ம கேள்விப்படாது. இப்போ கஞ்சா வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. இப்போ அதை தாண்டி மெத்தபெட்டமைன், என்னென்னமோ சரஸு, என்னென்னமோ பேர் சொல்லுவோம், கொக்கோயின், கஞ்சா, ஹெராயின், LSD, மெத்தடோனு, மார்ஃபின், அபின், ஓபியம், இத்தனையும் இன்றைக்கு இந்தியாவில் பெரிய அளவில் புழங்குது. இந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. அதுதான் இன்றைக்கு நம்மளுக்கு பிரச்சனையே. நம்ம தமிழ்நாடு இந்திய அரசாங்கம் விடுதலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 47 வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்லையே வந்து அண்ணல் அம்பேத்கர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. மருத்துவ நோக்கங்கள் தவிர உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய போதைப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை தடை செய்யக்கூடிய சட்டங்களை மாநில அரசு ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்றது. மத்திய அரசு 1985 தான் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, NDPS ஆக்ட்னு சொல்லிட்டு. அந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காக NCB ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க, நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஒன்று கொண்டு வந்தாங்க. அவங்க தான் விசாரணைப்படுத்தி அந்த சட்டத்தை அமுல்படுத்துறதுக்காக. ஆனால் இப்போ நம்ம ராஜாராமன் சொன்ன மாதிரி அந்த சட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஓட்டை என்னென்னா, தண்டனைகள் அன்றைக்கு விதித்த அதே தண்டனைகள் இருக்கிறது. இன்றைக்கு அதில் ஒரு உதாரணம் என்னென்னா, 3 கட்டங்களாக அந்த தண்டனை. சிறிய அளவு போதைப் பொருள் வச்சுருந்தா இல்லை, அவர் பழசையே மாற்றிட்டாங்கன்றார். அது இப்போ வந்து இவ்வளோ 10 கிராம் வச்சுக்கலாம், அதுக்கு அந்த மாதிரி சொல்கிறார். அவர் முன்னாடிலாம் ஒரேடியாக இருந்தது, இப்போ அதை கூட குறைச்சி அதில் இப்போ கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு, அதுக்கேற்ற அளவுக்கு தான் தண்டனை அப்படின்ற தண்டனை என்னன்னா, அதை தான் சொல்ல வரேன். சிறிய அளவு வச்சிருந்தா 10,000 ரூபாய் தண்டனை அல்லது 1 வருட சிறை. அந்த சிறிய அளவில் கஞ்சாவுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், 1 கிலோவுக்கு கீழே வச்சிருந்தா, 1 கிலோ வரைக்கும் வச்சிருந்தா 10,000 ரூபாய் தண்டனை, அபராதம், இல்லைன்னா 1 வருஷம் சிறை. 1 கிலோவுக்கு மேல வச்சிருந்தா மித அளவு 1 லட்சம் ரூபாய் ஃபைனு, 10 ஆண்டு சிறை. 20 கிலோவுக்கு மேல வச்சிருந்தா அது வணிக அளவு, அதற்கு 2 வருஷம் ஜெயிலு, இல்லைன்னா 20 வருஷம் சிறை தண்டனை. இதுதான் இருக்குது. 2 வருஷம் வந்து 2 லட்சம் அபராதம், இல்லைன்னா 20 வருஷம் சிறை தண்டனை. இதுதான் இருக்குது. இந்த சட்டத்தில் இன்னொன்று இருக்குது. அண்டர் NCB ஆக்ட்ல வந்து செக்ஷன் 31A இருக்குது. ரிப்பீட்டட் அஃபென்ஸ், இந்த அஃபென்ஸை பண்ணால் மரண தண்டனை கொடுக்கப்படலாம். இந்தியால இது வரைக்கும் யாருக்காவது மரண தண்டனை கொடுக்க வேணாம், அந்த கன்விக்ஷனை தீர்ப்பாது கொடுத்துருக்காங்களா? இல்லை, கோர்ட்டும் நேற்று அதானே கேட்டுக்கேன், எவ்வளோ நீங்கள் பிடிச்சிருக்கீங்க இது வரைக்கும், எவ்வளோ இறுதி அறிக்கை கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் முதல்ல எங்களுக்கு கொடுங்கன்னு தான் இப்போ வந்து அவங்களே கேட்டிருக்காங்க. அப்படின்னா இன்னும் நம்ம அதுக்கே போகலை, நம்ம அங்கங்க பிடிக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி அவங்க அங்கங்க ஜாமீன் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி வந்து வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. அதாவது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குதுன்னு பாடினாரு புரட்சி தலைவர். ஆனா இப்ப என்னன்னா, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்க வேண்டிய கூட்டமும் திருடி கொண்டே இருக்குது.
அதைத்தான் வந்து இன்றைக்கு அந்த மதுரையில நீதிமன்ற நீதிபதி சொல்றார். அதாவது காவல்துறைக்கு தெரியாம நடந்திருக்க சான்ஸ் இல்லைன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும், அப்படி இல்லைன்னா காவல்துறை கவனக்குறைவா இருப்பாங்க. இந்த கவனக்குறைவா இருக்கிறதால நடக்குது. மற்றபடி 190% காவல்துறைக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. அதுலயும் நுண்ணறிவு பிரிவெல்லாம் போட்டிருக்காங்க. 11 ஆகஸ்ட் 2022, அதாவது மே மாசம் 2021 மே 7ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்த பிறகு, அதற்கு பிறகு அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி 2022 11ஆம் தேதி கலைவாணர் மாவட்ட கலெக்டர்கள் போலீஸ் அதிகாரிகள் மாநாடு கூட்டுறார். அந்த கூட்டத்தில் அவர் சொல்றது, ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட்டா தமிழ்நாட்டை கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் நாங்க ஏதோ சாதுன்னு நினைச்சுக்காதீங்க, நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். கஞ்சா 2 இந்த சிஸ்டம் கொடுக்கும்போது அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்றாரு. அப்போ 3 ஆஸ்பெக்ட சொல்றாரு. 12 நீதிமன்றங்கள் மட்டுமே உள்ளன. அதாவது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இருக்குல்ல, இதை விசாரிக்கிறதாக சிறப்பு நீதிமன்றங்கள் வேணும். 12 நீதிமன்றம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. அதுல ஒரு தீர்மானம் சொல்றாரு, 2 மாவட்டங்களுக்கு ஒரு நீதிமன்றத்தை நான் அமைப்பேன்றாரு. அப்போ கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள்னா ஒரு 20 நீதிமன்றம் அமைச்சிருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் அது அமைக்கப்படல. இல்ல அப்ப சொல்ற அளவுக்கு இங்க செயல்பாடுல ஏன் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா சொல்லும் போது பெருசா எல்லா லெவல்லையும் பார்த்தேன் நான், உறுதிமொழிங்கிறது இப்ப இன்னும் வருஷம் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த வருஷமும் எடுத்தாங்க, இப்ப 23 எடுத்தாங்க, எல்லாரும் எடுக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக மாறி ஏதோ நடக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை நமக்கு ஏற்படுத்துது. ஏன் இதை வந்து செயல்படுத்த முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நிர்வாக திறமை, ஆளுமை திறமை. அந்த விஷயத்துலதான் நம்ம வந்து இப்ப நம்ம பாக்கி சொன்ன மாதிரி ஜெயலலிதா அம்மாவை தேடுறோம்னா, அந்த மறைந்த தலைவர்களை தேடுறோம்னா, அதுதான் அந்த ஆளுமை திறன். கண்டினியூட்டி இல்ல அந்த உறுதி இல்லையோ உள்ளுக்குள்ள, அதாவது சொல்ற அளவுக்கு அதை வந்து நம்ம இன்னைக்கு ஒழிச்சு கட்டணுப்பா இருக்க கூடாதுன்ற அந்த உறுதியே அங்க குறையுது. 2 உதாரணம் சொல்றேன். போன வருஷம் தேனி மாவட்டம் லோயர் கேம்ப்ல இதே மாதிரி ஒரு நீதிபதி கோர்ட்ல என்ன தண்டனை வருதுன்னா, நல்ல தம்பின்ற ஒரு போலீஸ் ஏட்டு பிடித்து வைத்த கஞ்சாவை அவர் விற்பனை செய்யறாரு. அவரை பிடிச்சு சஸ்பெண்ட் பண்ணி அவர் மேல இன்னைக்கு வரைக்கும் வழக்கு நடக்குது. இன்னொரு உதாரணம், 2018 எடப்பாடியார் அதிமுக ஆட்சியில கோயம்பேடுல 3 பெண்கள் கஞ்சா வச்சிருந்தாங்க, பிடிச்சாச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல 3 பெண்களும் 30 கிலோ வச்சிருந்தாங்க. அந்த 30 கிலோ படிச்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. அந்த 3 பேரும் சிறையில் அனுப்பியாச்சு. இப்போ வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ கடந்த 2023 அப்பதான் வழக்கு வந்து ஃபைனல் ஹியரிங்க்கு வருது. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால நீதிபதி கேட்குறாரு, நம்ம நீதிபதி செஷன் நீதிபதி கேட்குறாரு என்னன்னு சொல்லி, அந்த கஞ்சாவை கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு. அப்போ கோயம்பேடு காவல் நிலையத்திலேருந்து 11 கிலோ கஞ்சா மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஐயா பிடிச்சது 30 கிலோ, நீங்கள் எஃப்ஐஆர்லேயும் சார்ஜ் ஷீட்லேயும் 30 கிலோ இருக்குது, மீதி எங்கே 20 கிலோ கிட்ட காணுமே அப்படின்னா முடிச்சுட்டு சொல்கிறாங்க எலி சாப்பிட்டுருச்சுன்றாங்க. அப்போ அவர் தீர்ப்பு எழுதுறாரு, தகுந்த ஆதாரங்களை காவல்துறை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணாததால 3 பேரையும் விடுதலை செய்கிறேன்னு விடுதலை பண்ணிட்டார். இப்போ அந்த அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? மிஞ்சி போனா இடம் மாத்துவீங்க, சீருடை பிரிவுக்கு போறீங்க, இல்லைன்னா ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா கோயம்பேடுல இல்லாம வடபழனி ஸ்டேஷன்ல இருப்பாரு அவர். இந்த மாதிரி இலாக்கா துறையான நடவடிக்கை எடுத்து என்ன பிரயோஜனம்? நீங்க கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி எடுத்தால்தான், இரும்பு கரம் கொண்டு இதை அடக்கினால்தான் முடியும். இல்லைன்னா அந்த 11 ஆகஸ்ட் 2022 கலைவாணர்களை ஸ்டாலின் பேசினாரு. ஒரு ஆண்டு கழிச்சு அதே 11 ஆகஸ்ட் 2023 போன வருஷம் அதே மாதிரி கலெக்டர்கள் மாநாடு. ஆமா, அதே 3 வருஷமா நம்ம வெறும் உறுதிமொழியை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கோமே. ஆக்ஷன்ல 2.0 3.0 4.0 போட்டுட்டு இருக்கிறீங்கன்னா கடுமையான நடவடிக்கை என்ன? நான் என்ன சொல்றேன், இந்த 3 ஆண்டுகள்ல எவ்வளவு பேரை பிடிச்சிருக்கோம், எவ்வளவு வழக்கல் நடந்திருக்குது, எவ்வளவு வழக்குல தண்டனை பெற்று கொடுத்தார்கள், எவ்வளவு கல்பிரிட்ஸ் தேர் இந்த ஜெயில், எத்தனை பேர் ஜெயில இருக்கிறாங்க. அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தால்தான் இதற்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். இல்லை என்றால் அப்படியே பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க சொன்ன ஒரு உதாரணம், இப்போ இன்னொரு அகலமா பார்த்தோம்னா, இதை தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கன்னா குஜராத்ல நடக்குது. குஜராத்ல இருந்து இல்ல அந்த இடம் தான் கேக்குறாங்க எல்லாருமே. என்ன தமிழ்நாட்டுலன்னு இதை பெரிய விஷயமா பேசுறீங்க, அப்ப குஜராத்ல போய் பாருங்க, வந்து உத்தரப்பிரதேசத்துல பாருங்க, அங்க நடக்காததுதான் இங்க நடக்குதா, குஜராத் வழியா தான் வருது. அதனால அதெல்லாமே வந்து ஒரு பிரச்சனையாக மாறும்போது அப்ப இங்க எங்களால அதனால செய்ய முடியல அப்படின்ற ஒரு விளக்கமும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல விஷயம் தான் நீங்க சொல்லுது. குஜராத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க குஜராத்ல பிடிச்சிட்டு வராங்க ஒவ்வொரு தடவையும். அதாவது கஞ்ச் மாவட்டத்திலயும் சரி,
சரி, அதே மாதிரி போர்பந்தர் கடற்கரை பகுதியிலையும் சரி, அந்த மாதிரி அங்கெல்லாம் எப்படின்னா கடந்த இப்போ கூட சரி, போன பிப்ரவரி, இப்போ இந்த வருஷம் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி போர்பந்தர் கடற்கரையில் 3300 கிலோ பிடிச்சிருக்காங்க. 2000 கோடி மதிப்பு. எவ்வளோன்னா 3089 கிலோ வந்து ஹாஷிஷ், 188 கிலோ பெத்தமெட்டமைன், 25 கிலோ மார்ஃபின், இத்தனையும் அங்கே பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் 2021 21,000 கோடிக்கு 3000 கிலோ பிடிச்சாங்க. இப்போ நம்ம இல்லைன்னு சொல்ல, ஆனால் என்னன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், குஜராத் கடற்கரை வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய நீளமான கடற்கரை, 1600 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை குஜராத். இன்னொன்று 3 நாடுகள், அதாவது இந்த அட்வான்ஸ்டு போதைப் பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுற நாடுகள். இப்போ உலகத்திலே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஓபிஎம்மும் இது ஹெராயினும் ப்ரொடக்ஷனில் வந்து 80% வந்து ஈரான். இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான் அது வந்து அவங்கள சுற்றி இருக்குது. அந்த குஜராத் எல்லை இந்தியாவுக்கு எல்லா பக்கமும் அபாயம் இருக்கு, எல்லா வழியாவும் இருக்கிறதால அங்க வந்துட்டே இருக்குது, பிடிச்சிட்டே இருக்காங்க. எல்லையோர காவல் படையும் பிடிச்சிட்டே இருக்காங்க. அதே மாதிரி குஜராத் வந்து காவல்துறை வந்து போதை தடுப்பு பிரிவு இருக்குது, அவங்க வச்சிருக்காங்க ஜிசிபின்னு. அந்த மாதிரி குஜராத் நர்கட்டிக்ஸ் கண்ட்ரோல் போர்டு ஒன்று வச்சிருக்காங்க, பிடிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம வந்து வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்றோம், தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் சொல்றோம், எல்லா விதத்திலும் நம்ம முன்னேறல மாநிலம் சொல்றோம். 50% உயர்கல்வி படிப்பு 2030 தான் மோடி வந்து பிளான் போடுறாரு புதிய கல்வி கொள்கை தட்டில். ஆனா நம்ம 52% இருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சோதனை சாவடிகள் என்ன ஆகுது? குஜராத்துக்கு வந்தாலும் சரி, உத்தரப்பிரதேசில் வந்தாலும் சரி, தமிழ்நாடை எப்படி அது ஒரு கேந்திரமா எபிசென்டரா இந்த கடத்தல்காரர்கள் பயன்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில். நம்மளுக்கு 1086 கிலோமீட்டர் நீளம் இருக்குது நம்ம கடற்கரையும், பெரிய கடற்கரை தான். ஆனால் நம்ம ஊரை எப்படி அவங்க எபிசென்டரா பயன்படுத்துறாங்க, இதுதானே ஒரு கேள்விக்குறி. அப்போ பிடிபடுகிறவர்கள்லாம் நம்ம ஊர்ல எப்படி நடுவுல இருந்து பிடிபடுறாங்க? இப்போ நம்ம ஜாஃபர் சாதிக் எடுக்கிறோம், 3 வருடங்கள் தான் அவர் வந்து கட்சிக்கு வராரு. இப்போ 3 வருடங்களாக அவர் இப்போ டெல்லியில பிடிச்சிருக்காங்க. எது? அமெரிக்க உளவுத்துறை சொல்லி, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அங்க கடத்துறாங்கன்னு சொல்லி, அப்போ அமெரிக்க உளவுத்துறை 4 மாசமா அதை கொடுத்து ஃபாலோ பண்ணி அப்புறம் தான் நம்ம பிடிக்கிறோம். இப்போ பிடிக்கும் போது 75 கிலோ கையில இருந்துச்சு, 50 கிலோ கையில இருந்துச்சு, அது வந்து 125 கோடி. ஆனா பிடிச்ச பிறகு அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, நாங்க இதுவரைக்கும் இந்த 3 வருஷத்துல நாங்க 45 முறை கடத்தி இருக்கிறோம். அப்போ 3000 கிலோ கடத்திருக்கிறோம், 2000 கோடிக்கு வந்து அது மதிப்பீடு பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றோம். நம்ம இதுல 2 விஷயம் என்னன்னா, ஜாஃபர் சாதிக் கட்சிக்காக நான் சொல்ல, அவர் திமுக உறுப்பினராக இருந்திருக்கலாம், தெரியாம கூட இவங்க போட்டிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனா 2 விஷயம். ஒண்ணு அயலக பிரிவு தலைவர் அப்படின்றது மிக உயர்ந்த பதவி, சாதாரண ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்துட முடியாது. ஒரு வட்ட செயலாளர் அப்படின்ற பதவியை, ஒன்றிய செயலாளர் பதவியை ரொம்ப அனுபவம் இருந்தால் தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா இன்னொரு கட்சியிலேருந்து ஃபேமஸா வந்தா கொடுப்பாங்க, மற்றபடி கொடுக்க மாட்டாங்க. அது அவருக்கு கொடுத்துருக்குறாங்க, அது எடுத்தாச்சு, டிஸ்மிஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. ஆனா அவருக்கு கொடுக்கறதுக்கு பரிந்துரை பண்ணது யார்? இல்ல, அதுல பல கேள்விகள் இருக்கு. அதுக்கான மௌனம் தான் பதிலாக இன்னி வரைக்கும் இருக்கு. அதுதான் சொல்றேன். அவரை மட்டும் நீங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டா போதுமா? எப்படி பெண்களை பற்றி சைதை சாதிக்கு பேசினாரோ அதை பற்றி மட்டும் சஸ்பெண்ட் பண்ணா போதுமா? நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறாரோ அந்த நேரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணா அது போல இவரை டிஸ்மிஸ் பண்ணா போதுமா? இந்த பதவியை கொடுக்கறதுக்கு இவருக்கு பரிந்துரை பண்ணது யாரு? அவருக்கு அவர் என்ன அவங்ககிட்ட இருந்து கையூட்டு பெற்றார்? இதெல்லாம் வந்து பார்த்து தாண்டி இன்னமும் கீழே ஆட்கள் இருக்காங்களான்றதே இன்னமும் சந்தேகமா தான் இருக்கு. இன்றைக்கு இருக்கிற டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் அன்றைக்கு சென்னை கமிஷனர் இருந்தார். அப்போ அவர் கையில அவர் கிஃப்ட் வாங்குறாரு, ஒரு அவார்டு வாங்குறாரு. அப்போ கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சிசிடிவி கேமராக்கள் அவர் கொடுத்திருக்காரு. நீங்க ஒண்ணு வேணாம். இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க பிரஸ் மீட்ல, நாங்க சிசிடிவி எல்லாம் இப்ப திருப்பி கொடுத்துட்டோங்கறாங்க. அன்னைக்கு அதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு இன்னும் ஒரு தவறாவது, ஒரு தவறை மறைக்கிறதுக்காக இன்னொரு தவறை அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் சிசிடிவி கொடுக்கறாரு அப்படின் போது அளவுக்கு அதிகமா கொடுக்கறாரு போது அவர் பேக்ரவுண்ட் என்ன? காவல்துறை கொடுக்கறாரு, அவர் ஏதோ போய் அன்னதானம் போடல கோயில்ல, காவல்துறைக்கு சிசிடிவி கொடுக்கறாரு, அளப்பரிய அளவுக்கு கொடுக்கறாருன்னா ஒரு கமிஷனர் வந்து அந்த பின்புலத்தை விசாரிக்கணுமா இல்லையா? ஒரு பாபுன்ற ஒரு மாற்றுத்திறனாளி என்ன செய்தாரு? பாகிஸ்தான்ல போய் நாங்க உலக கப் வாங்கணும்னு சொல்லிட்டு கண்ணப்பன் அமைச்சர் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாரு, உதயநிதி கூட போட்டோ எடுத்துக்கிட்டாரு, அதுக்கு வந்து முதலமைச்சர் கூட போட்டோ எடுத்துட்டாரு. அது உளவு பிரிவு ஃபெயிலியரா இல்லையா? அப்ப இதுவும்
உளவு பிரிவு ஃபெயிலியரா இல்லையா? இது போல லூப் ஹோல்ஸ் நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கறதால தான் இது பரவுது. அதனால தான் திமுக மேல நம்ம குறை. ரைட். இந்த இடத்துல ராஜாராம் சார், இப்ப உங்க உளவுத்துறையிலேயே லூப் ஹோல்ஸ் இருக்கு, அங்கேயே பிரச்சனை இருக்கு, சரியாகவே வந்து வேலை செய்தான்ற சந்தேகம் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறேன். இன்னொன்னு கூட எனக்கு நான் வந்து இந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோட இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் பார்த்தேன். நான் இந்த எவ்வளவு சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விவரங்கள் கிட்டத்தட்ட வந்து 2020 23 மே வரைக்கும் அவங்க அதில் போட்டிருக்காங்க. அதில் பார்க்கும்பொழுது 2022 ஏப்ரல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கஞ்சா பிடித்த அளவே ரொம்ப கம்மியாக இருக்குது. அது வரைக்கும் ஒரு சராசரியாக ஒரு 1600 கேஜி வரைக்கும் கணக்கில் புள்ளி விவரங்கள் காட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு 700, 800, 500, 200 அந்த 2023 மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவே பிடித்த அளவே இங்கே கம்மியாக இருக்குது. பிற மாநிலங்களில் இப்போ சில மாநிலங்கள்லாம் நிறைய பிடிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது அப்போ தான் நம்ம பார்க்குறோம் தீவிரமான வேட்டை, தேடுதல் வேட்டையில் இருந்தாங்க. ஆனால் அளவு வந்து அங்கே ரொம்ப அந்த புள்ளி விவரத்தில் பார்த்தா கம்மியாக இருக்குது. அதை தாண்டி இவர் சொன்ன மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது. இல்லை அவர் நிறைய படித்தார். ஆக்சுவலாக கொக்கைன், ஓபியம் வரிசையாக நிறைய லிஸ்ட்டே படித்தார். அந்த லிஸ்ட்டெல்லாம் உண்மையிலே காவல்துறைக்கு ஐடியாவே இருக்கான்னே சந்தேகம். ஏன்னா அந்த இடம்லாம் 0000 தான் அதில் நிறைய இடங்களில் நான் பார்த்தேன். ஸோ அடிப்படையில் எவ்வளோ இருக்குது அவ்வளோத்தையும் இவங்க பிடிக்க முயற்சி பண்ணுறாங்களான்றதுலேயே ஒரு பெரிய சந்தேகம். இன்ஜெக்ஷன்லேருந்து இருக்குதுன்னு போட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதிலெல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 000 இருக்குது. அப்போ எதுவுமே நம்ம பிடிக்கவே முயற்சி பண்ணலையா? இன்னும் அதாவது அதை பற்றி ஒரு நாலேஜே இன்னும் தேவைப்படுதா காவல்துறைக்கு? அதே மாதிரி உளவுத்துறைக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் தேவைப்படுதா? நிறைய இடத்துல தோல்வின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ அங்கே என்ன விஷயம் வந்து லேக் ஆகிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? உளவுத்துறை என்ன பண்ணா சரி பண்ண முடியும்? நம்ம இதுல வந்து ஓபிஎம் பிடிச்சாங்க. நேத்து பேப்பர்ல வந்திருக்கு பாருங்க. ஓபிஎம் வந்து நம்ம ஊர்ல பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி போதை ஸ்டாம்ப் பிடிச்சிருக்காங்க, கஞ்சா கேக் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கஞ்சா ஆயில் வெளிநாட்டுக்கு கடத்தப்படக்கூடியத கஞ்சா ஆயில் 1 லிட்டர் வந்து 1 கோடி ரூபாய் விலை, அது பிடிச்சிருக்காங்க. ஹீராயின் பவுடர் நிறைய பிடிச்சிருக்காங்க. பிடிக்கலன்னு சொல்ல அந்த நீங்க சொல்ல புள்ளி விவரங்கள்ல இதெல்லாம் குறிப்பிடப்படலன்னு நினைக்கிறேன். டெய்லி வரக்கூடிய கஞ்சாவும் ஹெராயினும் தான் மேக்ஸிமம் இருக்குங்க. ரொம்ப கம்மியில எங்கயாவது 1-2 இருக்கு. மே 23 டேட்டா வரைக்கும் நான் பார்த்தேன். எல்எஸ்டி மாத்திரை, எல்எஸ்டி ஸ்டாம்ப் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அதோட பின்னணி என்ன, அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரு, விக்கிறவங்களை மட்டும் கேஸ் போடுறோம். விக்கிறவங்களுக்கு உடந்தையா இருக்கக்கூடிய ரவுடிகளை பிடிச்சு கேஸ் போடணும், உடந்தையா இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை பிடிச்சு கேஸ் போடணும். இல்ல அந்த இடத்துலதான் சார் சந்தேகம் வருது. இப்ப காவல்துறை 3 பேரை பிடிச்சீங்கன்னா அந்த நெட்வொர்க்க விசாரணை பண்ணுவீங்கல்ல. பேசிட்டு குறுக்கிடுங்க, நான் பேசி முடிச்சுட்டு அப்புறம் கேளுங்க. அதாவது அதுக்கு யார் சப்போர்ட்டா இருக்கிறாங்களோ, அது காவல்துறையில இருக்க கருப்பாடுகளா இருந்தாலும் சரி, கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ரவுடிகளாக இருந்தாலும் சரி, அவர்களும் பிடித்து ரிமாண்ட் செய்யப்பட வேண்டும். அவங்க பேர்லயும் குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். 2வது, இந்த கஞ்சா எல்லா பொருளுமே தமிழ்நாட்டுல கஞ்சா வந்து தேனி மாவட்டத்துல கொஞ்சம் விளைஞ்சது. இப்போ ஓடிஏ பார்டர்ல விளைஞ்சு அங்க இருந்தா வருது. மித்த பொருள்கள் அதாவது அந்த ஹீராயின் பவுடர் மற்றது எல்லாமே வெளிநாட்டுல இருந்தா வருது. தமிழ்நாட்டுல பயன்படுத்தப்படுறது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மூலமா மற்ற நாடுகளுக்கும் கடத்தப்படுது. ஆக இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க, கடத்தி கொண்டு வர்றவங்க, இங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க, விக்கிறவங்க, இதுக்கெல்லாம் உடந்தையா இருக்கக்கூடிய நான் 3 பேர் சொன்னோம் இல்லையா, காவல்துறை கருப்பாடுகள், கட்சிக்காரர்கள், அப்புறம் வந்து ரவுடிகள், இவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர்களும் ரிமாண்ட் செய்யப்படணும். அவங்களும் வந்து இந்த கஞ்சா கேஸ்ல கோர்ட்ல நிக்கணும், அவங்களும் தண்டனை அடையணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கினால்தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உளவுத்துறை சார்பா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதுல உளவுத்துறையை இன்னும் வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அது ஒரு பதில் சொல்லுங்க. இன்னொன்னு வந்து தொடர்ச்சியா வந்து சொல்லப்படுறது வந்து ஒரு இன்னும் போலீசார் 20,000 பேர் தனியா ஒரு இதே ஏற்படுத்துங்க, இதற்கென்று ஒரு தனியாவே ஒரு 20,000 போலீஸை வந்து எம்ப்ளாய் பண்ணி அவங்கள அதுல ஈடுபடுத்துங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது உளவுத்துறையில வந்து ஏற்கனவே பழைய ஆட்கள் தான் இன்னும் தொடர்ந்து இருக்காங்க. உளவுத்துறை மற்ற இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒருத்தர் 2 வருஷம் 3 வருஷம் ஆனா அவரை மாத்திடுவாங்க. ஆனா உளவுத்துறையில மேலதிகாரிகள் மட்டும்தான் மாற்றப்படுறாங்க. கீழே அடிமட்ட காவலர்கள் இன்னும் அதே காவல் நிலையத்துலதான் 10 ஆண்டுகளுக்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மாற்றப்படணும். உளவுத்துறையில ஸ்ட்ரென்த் கூட்டணும். ஒரே இடத்துல வேலை செய்யறதுனால அவங்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கூடயும் பழக்கம் ஏற்படுறது.
ரெண்டாவது ஸ்ட்ரென்த்ங்கிறது வந்து ஒரு காவலர் தான் இருக்காங்க. அந்த காவலர் விஐபி பந்தோஸ்து போயிடுறாரு. உளவுத்துறை காவலர் ஒரு ஸ்டேஷனுக்கு அந்த மாவட்ட காவல்துறை சார்பா ஒரு உளவுத்துறை காவலரும், மாநில காவல்துறை சார்பா ஒரு காவலரும் தான் இருக்காங்க. அவங்களும் வந்து விஐபி பந்தோஸ்துக்கு ஸ்டேஷன்ல இருக்க ஸ்ட்ரென்த் மொத்தமும் போயிருது, இவங்களும் போயிடுறாங்க. ஆக ஸ்டேஷன் ரொட்டீன் டியூட்டிங்கிறது வந்து நடைபெறவில்லை. அப்புறம் வந்து இந்த இதுக்காக, அதாவது நுண்ணறிவு பிரிவு சொன்னீங்க இல்லையா, இந்த போதைப் பொருள் இதுக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டிஎஸ்பி லெவல்ல புதுசா போஸ்டிங் போட்டிருக்காங்க. போட்டும் இது இன்னும் கட்டுக்குள் அடங்கவில்லை. இதுக்கு ஸ்ட்ரென்த் காணலங்கிறது ஒரு உண்மைதான். ஆனாலும் கூட தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படணுங்கிறது நிச்சயம். ரெண்டாவது டிஎஸ்பி பட்டாலியன் சொல்லிட்டு 13,000 காவலர்கள் அவங்க வந்து எந்த வேலையும் இல்லாம சும்மா இருக்காங்க. அவங்கள வந்து விஐபி பந்தோஸ்து போட்டு நம்ம காவலர்கள், அதாவது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோ இந்த மதுவிலக்கு அமல் பிரிவு, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, இவங்களே வந்து கடுமையான தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தாங்கன்னா நிச்சயமா அதை கட்டுப்படுத்த முடியும். இதுக்கு முன்னாடி கட்டுக்குள்ளதான் இருந்தது. இப்ப கடந்த 2-3 ஆண்டுகள்ல தான் இது வந்து தலைவிரிச்சு ஆடுது. இது வந்து கட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். இல்லை என்றால் வருங்கால சமுதாயம் கெட்டுவிடும். இதுக்கு வந்து அரசாங்கம் மட்டுமல்ல, காவல்துறை மட்டுமல்ல, நீதித்துறையும் இதுல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த கேஸ்ல ஈஸியா ஜாமீன்ல கொடுக்க கூடாது. அதே மாதிரி இந்த கேஸ்ல வந்து தண்டனை, மேக்சிமம் தண்டனை கொடுக்கப்படணும். 4வது சமூக அக்கறை. இந்த சமூகத்துல உள்ள நம்ம குழந்தைகள் கெட்டு போகுது, இளைஞர்கள் தான் கெட்டு போறாங்க, நம்ம வீட்லயும் குழந்தைகள் இருக்கு, அத சமூக அக்கறையோட அவங்களும் பார்க்கணும். 2வது இதுல இருந்து ஈடுபட்டவங்களை மீண்டு வர்றதுக்கு அரசாங்கம் வந்து அதுக்கு தனியா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு சென்டர் அது கண்டாயம் அமைக்கப்படணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒண்ணு அமைக்கிறனாங்க, இது வரைக்கும் அமைச்ச மாதிரி தெரியல. ஆக இதுல எல்லாருக்குமே கூட்டு பொறுப்பு இருக்குது. இந்த இளைஞர்கள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, இளைஞர்கள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எல்லாரும் கூட்டு பொறுப்போட நடக்கணும் அப்படிங்கறத என்னோட இறுதி பார்வையை எடுத்துக்கிறேன். வந்து பாக்கி சார், இப்போ வந்து இப்போ முதலமைச்சர் இவ்வளவு சொல்லியும் இந்த விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் இதை வந்து ஒரு நிஜமாவே சொல்கிற மாதிரி ஒவ்வொரு கலெக்டர் மாநாட்டிலையும் இந்த விஷயங்களை வந்து இந்த காவல்துறை மாநாட்டிலையும் இதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இருந்துமே இந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யவே முடியல. இந்த மாதிரி காவல்துறையில் இன்னும் வந்து நிறைய பேரை வந்து பணி அமர்த்தணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. ஆனால் அதுவுமே இங்கே வந்து நடக்காமல் அப்படியே அதே லெவலில் இருக்குது. இதுக்கும் காரணம் என்ன? அதே மாதிரி இந்த போதைப் பொருள் சம்மந்தமாக நம்ம பேசும்பொழுது இதில் வந்து மத்திய அரசுக்கான ரோல் வந்து என்ன? அந்த ரோல் வந்து இங்கே சரியாக வந்து செயல்படுத்தப்படுதா, இல்லை அங்கே இன்னும் செய்ய வேண்டிய மாற்றங்கள் இருக்குது, அதனால் அது இங்கேயும் பிரதிபலிக்க மாட்டேங்குது, அதனால் இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருக்குது. முதல் கேள்வியில் வந்து நீங்கள் இவ்வளோ கடுமையாக இருப்பதாக முதலமைச்சர் சொல்லியும் தொடர்ந்து எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபாலோ அப் ஆக்ஷன் ஒன்று உண்டு. ஒன்று சொல்லிட்டா போகிறோம் அப்படின்னா அதோடு முடிஞ்சு போதல்ல, தொடர்ச்சியாக அதன் மீதான ஆங்கிலத்தை வி ஷுட் கீப் எ ட்ராக் ஆன் தட், அதன் மீது கவனத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும். இப்போ பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு பாடம் சொல்லித்தர டீச்சர் கூட நீ எழுதிட்டியா, நீ பாடம் எழுதிட்டியா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு தொடர்ச்சியாக உத்தரவு போட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் பசங்களுக்கு ஒரு அக்கறை, ஈடுபாடு, பயம் எல்லாம் வரும். அதன் மூலமாக படிப்பு கவனம் செலுத்துவாங்க. இந்த நிலைமை வந்து தமிழக அரசாங்கத்துக்கு தேவை, மிக 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 தேவை. அது மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எந்த நேரத்துலையும் எதுவும் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் காவல்துறையினருக்கும் மற்றவர்களுக்கும் அரசியல் தலைப்பிற்கும் எல்லாருக்கும் வரும். அது தேவை, முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வியில் மத்திய அரசாங்கத்துக்கு இதில் பங்கு உண்டானா கண்டிப்பாக பங்கு உண்டு. எனக்கு சட்ட ரீதியாக எதுவும் தெரியாது, ஆனால் இதில் ஏன் பங்கு உண்டுங்கிற காரணத்தை சொல்லிடுறேன். இப்போ ஐயா ராஜாராம் சொன்னால நண்பர் பொன்வீரசன் கூட சுட்டி காட்டினார். அதாவது இந்த போதைப் பொருட்கள் வந்து ஒரு மாநிலத்திலேருந்து மாநிலத்துக்கு கடத்தப்படுறது மட்டும் இல்லை. குஜராத்னா அண்டை நாடுகள் 3, தமிழகம் என்றால் இந்த பக்கம் சிங்கப்பூர், மலேசியா, இந்த பக்கம் இலங்கை, இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தாய்லாந்துக்கு கூட கடத்தப்படுகிறது. சென்னை விமான நிலையத்திலிருந்து பலமுறை தாய்லாந்துக்கு கடத்தப்பட இருந்த போதைப்பொருள், அங்கேருந்து வந்த போதைப்பொருள் நாம் பிடிச்சிருக்கோம். இதை தவிர ஆப்பிரிக்கா நாடுகளிலிருந்து பல பேர் இந்த பல தொழிலுக்கு வேலைக்கு வர்றவங்க, திருப்பூர் பகுதி மற்ற இடங்களில் வர்றவங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தல் இருக்குது. ஸோ சர்வதேச நெட்வொர்க் பிரச்சனை. ஜாஃபர் சாதிக்கே என்ன சர்வதேச நெட்வொர்க்கு. ஆக சர்வதேச அளவில் போதை பழக்கம் இருக்குது அப்படின்னா அதில் கூடுதல் கவனம் செலுத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்துடைய பொறுப்பு. இன்னும் இதை விட மிக மிக முக்கியமானது, வெறும் போதைக்கு பொருள்னர் கிரைம் சின்ன கிரைம் அல்ல, பயங்கரவாதம் கூடவே வரும்.
பயங்கரவாத அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகளுக்கு கண்டிப்பாக போதைப் பொருள் மூலமாக, ஏன்னா குயிக் மணி, அவங்க ஆயுதம் வாங்குறாங்க, எங்கேயாவது ஒரு நாசக்கார வேலை செய்யணும்னா இதுக்கான பணம் வேண்டும். பணத்துக்கு என்ன பண்ணுவாங்க? குயிக் மணி. எந்தெந்த நாடுகள் பலவீனமாக இருக்கோ அங்கெல்லாம் போதைப் பொருளை தள்ளி விடு. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நேபாளம், மியான்மர் மற்ற நாடுகளில் போதைப் பொருளை விற்றுட்டு பணம் பண்ணு தீவிரவாத செயல்களில், பயங்கரவாத செயல்களில் ஈடுபடலாம். இது இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கு மட்டுமில்லை, சர்வதேச அளவில் ஆபத்து விளைவிக்கக்கூடியது தான். நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒரு பக்கம். இதில் பணம் அதிகமாக புழங்குகிற துறை, அதுக்கும் தொடர்பு இருக்குது. திரைப்படத்துறை சொல்கிறேன். ஒரு படம் எடுக்கணும்னா நான் 20 கோடி 30 கோடி அப்படின்னு சர்வசகஜமாக சொல்கிறேன். நமக்கு ஒரு வீடு வாங்க 1.5 கோடி கூட நம்ம லோன் வாங்கிறதுக்கு அவஸ்தைப்படுறோம். ஆனால் சர்வசகஜமாக கோடி 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 பேசுகிற திரை உலகத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் மீதும் வெளிப்பட இருக்க வேண்டியிருக்கு. எது உண்மையோ பொய்யோ தெரியாது. சில திரைப்படத்துறையினர் மீதும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு மும்பையில் நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதல், மும்பை ஓட்டல் தாக்குதல், அதுக்கு முன்பு நடந்ததில் சஞ்சய் தத்துக்கு தொடர்பு உண்டு என்கிற ஒரு பிரச்சனை இல்லையா, அவருக்கு போதைப்பொருள் தொடர்பும் உண்டு. ஆக போதைப்பொருள், சர்வதேச நெட்வொர்க், சர்வதேச பயங்கரவாதம், இதெல்லாம் ஒன்று தொடர்புடையது. அந்த வகையில் மத்திய அரசாங்கத்துக்கு இதில் அதிகமான அக்கறை தேவை. உளவுத்துறை தேசிய அளவில் மிகவும் விழிப்போடும் தீவிரமாக செயல்படுத்தப்படும். எல்லையிலலாம் நம்ம ஸ்ட்ராங்காக ஆகிட்டோம். ஆர்மி விஷயத்திலலாம் சொல்கிறோம். முன்ன மாதிரி தீவிரவாதிகள் ஊடுருவல் வடகிழக்கில், மேற்கில், பஞ்சாபில் எல்லாம் கிடையாது. குறைச்சி பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்பட்டது. காஷ்மீரில் கூட தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் அதோடு முடிய போவதில்லை, வேறு ரூட்டில் வருது. இப்போது பயங்கரவாதம் போதைப்பொருள் மூலமாக வருது. அதில் கவனம் செலுத்தணும். ஒன்று. இன்னொரு விஷயம் நம்ம சொன்னால், சில மாதங்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், இப்போ தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரிடம் தமிழ்நாடு போதை மண்டலம் ஆகிட்டு இருக்கே, அதுக்கு அது மீது நடவடிக்கை எடுக்கணும்னு மனு கொடுத்தார். அது என்ன ஆச்சு ஃபாலோ? அதுக்கு தொடர்ச்சியான நடவடிக்கை என்ன? தமிழ்நாடு இன்றைக்கு அறிக்கை விட்டிருக்காரு. தமிழ்நாடு எடப்பாடி அவர்கள் காலத்துல கூட இது பேசப்பட்டது. 2018லயும் சென்னை ஒரு ஹப்பா மாறிட்டு இருக்கு, இதுக்கான ஹப்பா மாறுதுன்னு அப்பவிலிருந்தே இது முதலமைச்சர் குற்றம் சாட்டினார் இருந்தாரு. இப்போ இவர் அது இதுல எடப்பாடி பழனிசாமி மு க ஸ்டாலின் தனிநபர் பிரச்சனை அல்ல, இது ஒரு சமூக பிரச்சனை. அதுக்கு என்ன ரூட் காஸ், அதை கவலை. ஸ்டாலின் அவர்களுக்கு இதில் விருப்பம் இருக்குமா? இருக்காது. ஆனால் தடுப்பதற்கு என்ன வழி, நம்ம அதை பற்றி தான் யோசிக்கணும். அதை பற்றியான விஷயங்களை கவனம் செலுத்தணும். அப்படி இருக்கும்போது பல்வேறு ஒரு டார்கெட் பண்ண முடியாது, ஒரு நடவடிக்கையினால தீர்வு காண முடியாது. பலதரப்பட்ட அணுகுமுறைகள் கையாளப்பட்டால்தான் போதை என்ற விபரீதத்துக்கு முற்றுப்புள்ளி பெருமளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அப்படி நான் கருதுறேன். ரைட், உங்கள் இறுதி பார்வையாக எடுத்துக்கிறேன். பொன் வில்சன் சார், உண்மையிலே இதை தடுக்கணும் அப்படின்னா இப்போ அந்த மாநில அரசு லெவலில் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, மாநில அரசு என்ன செய்யணும்னா, முதல்ல ஆர்டிகல் 47 எழுதும் போதே அம்பேத்கர் முன்னாலேயே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. அதாவது போதைப் பொருளுக்கு இருக்கிறதால என்ன ஆகும்னா 3 விஷயங்கள் நடக்கும். நாட்டில் குற்றம் பெருகும். அப்போ அதுக்கு நம்ம செலவு பண்ணுறது அரசாங்கம் அதிகமாகும். அவங்க மேலே விசாரணை, தண்டனை, சிறை மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்கும். 2வது நோய் அதிகமாகும். அதற்காக நம்ம மருத்துவத்திற்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ண வேண்டியது. 3வது செயல்திறன் இழப்பு, இன்ஆக்டிவ்னஸ் வந்துடும். வேலை செய்ய முடியாதவன், பெரிய பொருளாதார இழப்பு நாட்டுக்கும் ஏற்படும், வீட்டுக்கும் ஏற்படும். இந்த 3த்துக்காக அரசு செலவழிக்கிற புள்ளி வரும். 1948 நவம்பர் 23, 24 பாராளுமன்றத்தில் விவாதம் செய்யப்பட்டது. அந்த உறுப்பினர்கள் சொல்கிறாங்க, இந்த 3த்துக்கும் நாங்கள் கொடுக்குற புள்ளி வரும் என்னன்னா, மதுவை விற்பதை விட 3 மடங்கு அரசாங்கம் அதிகமாக செலவு பண்ணுகிறது இந்த விஷயங்களுக்கு. இதே அரசாங்கம் கவனிக்கிறது இல்லை. அதனால தான் நம்ம மதுவால் 30,000 கோடி வருதுன்னா, அந்த மது குற்றத்தால் 60,000 கோடி அரசாங்கம் இழக்குது. குடும்பத்திற்கு 1000 கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. நீங்க மதுவை விற்கலனா, இலவச பயணம் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. மதுவை விற்கலனா நீங்க ஒரு பக்கம் வித்து இன்னொரு பக்கம் அவன் குடல் வந்து இளம் பெண்கள், இளம் விதவைகள் உருவாகிறார்கள். போன தடவை சொன்னீங்க. அதனால தான் இந்த போதைக்கெல்லாம் அடிப்படை மது. அதாவது கஞ்சா இன்றைக்கு கடத்தலை விட பயன்பாடு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. இதுதான் கஷ்டம். எல்லா இடத்துலயும் சுலபமா கிடைக்குது. எல்லாமே அந்த கஞ்சாவுக்கு அடிமையாக கிடைக்கிறாங்க. ஏன்னா மது ரேட்டு ஏறிடுச்சு, குவார்டரு. இவன் இது ஈஸியாக கிடைக்குது 10 ரூபா 20 ரூபாய்க்கு. அதை எடுத்துட்டு அவன் அன்னைக்கு ஃபுல்லாக கஞ்சா போதையிலே இருக்கான்.
இதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேணும் இந்த அரசாங்கம். அதற்கு முக்கிய காரணம் காவல்துறையை மட்டும் நம்ம குறை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா காவல்துறையில் நல்லவங்க இருக்கிறாங்க, உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த காவல்துறைக்கு நீங்கள் சலுகை செய்திருக்கிறீர்கள். இப்போ நம்ம ராஜாராமன் சொன்னார், கிட்டத்தட்ட 1.25 லட்சம் போலீஸ்காரங்க தான் இருக்கிறாங்க, 700 பேருக்கோ 800 பேருக்கோ ஒரு போலீஸ் தான் இருக்குது. இது எவ்வளவு குறைவு வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில். இல்ல இதை ஏன் எப்பயுமே நம்ம பல ஆண்டு காலமா இதை பேசிக்கிட்டு தான் இருக்கோமே தவிர யாருமே இதை வந்து நிறைய பேரை நம்ம வந்து பணி அமர்த்தணும், இன்னும் இதை வலுப்படுத்தணும்னு ஏன் நினைக்கல அப்படிங்கிறது. போலீஸ் சீர்திருத்தம்னு 2021 டிஆர் பாலு தலைமையில் வந்து கனிமொழி அம்மா இருந்தாங்க, திருச்சி சிவா இருந்தார், ஆர் ஆசா இருந்தார். அந்த குழு 11 பேர் கொண்ட குழு தான் தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் தயாரிச்சு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா 382வது தேர்தல் வாக்குறுதி, அனைத்து காவலர்களுக்கும் ஒரு நாள் வார விடுமுறை. அவங்க எப்படி 24 மணி நேரம் எப்படி மெக்கானிக்கல் ஒரு எந்திரம் மாதிரி வேலை செய்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? அந்த ஒரு நாள் விடுமுறை இன்றைக்கு கீழ்மட்டம் வரைக்கும் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படலை. அடுத்தது இலவச மருத்துவ சிகிச்சை, உயிர் நீத்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம், இதை கொடுத்திருந்தார். 384 வாக்குறுதியா போலீஸ் கமிஷன் அமைத்து அவர்கள் பரிந்துரைகள் அத்தனையும் அமல்படுத்தப்படும். இன்றைக்கு வரைக்கும் செய்யல. அப்புறம் அதே மாதிரி 387 காவலர் பணியிடங்கள் ஆண்டுதோறும் நிரப்பப்படும். இதுதான் முக்கியம். இதுதான் பண்ணவே இல்லை. இப்ப நான் சொன்னேன், இலாக்கா பூர்வமான நடவடிக்கைன்னு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா அவங்களால டிஸ்மிஸோ சஸ்பெண்டோ பண்ணா வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, பற்றாக்குறை காவலர்கள். அப்போ இதுல இன்னொன்னு பாதுகாப்பு பணிக்காகவும் பந்தோபஸ்துக்காகவும் விவிஐபி பாதுகாப்புக்காகவும் இதுல பாதி பேரை பயன்படுத்துறாங்க. அப்போ பற்றாக்குறை இருக்கத்தானே செய்யும். அப்போ போலீஸ் துறையில சீரமைப்பை இந்த அரசாங்கம் செய்யாமல் இந்த மது போதை கடத்தலை குறைக்க முடியாது. இந்த விஷயங்கள்லாம் நீதிமன்றத்தில் வருமா? ஏன்னா இப்போ இதுக்கெல்லாம் இப்போ ஒரு அறிக்கை கேட்குறாங்க. இப்போ காவல்துறையின் மேலே இவ்வளோ பெரிய ஒரு அப்சர்வேஷனை இன்றைக்கி வந்து நீதிமன்றம் வச்சிருக்குன்னா இப்போ அவங்க பதில் சொல்லும் போதாவது எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இது இன்னும் இப்படியாவது ஒரு விஷயத்தை முன்வைப்பாங்க. அரசின் சார்பாக அப்படி கொடுக்க முடியாது. அப்போ என்னன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது. இதுதான் பூனைக்கு யார் மணியை கட்டுறது அப்படின்றதுதான். எப்படி வந்து பழைய வழக்குகள்லாம் முடித்து வைத்த வழக்குகளை ஒரு ஆனந்த் வெங்கடேஷ்ன்றவர் எடுத்தாரோ, எப்படி நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் சொன்னாரு ஒரு கடவுளா பார்த்து அனுப்பியிருக்காரு, அது போல ஒரு உத்தமமான நீதிபதி. அப்படி இந்த மதுரை நீதிபதி அவராக கேட்டு பெற வேண்டும். இந்த அரசாங்கம் காவல்துறை சீரமைப்புக்கு என்ன செய்திருக்கார்கள் கேட்டு பெற வேண்டும். அப்போதான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஏனென்றால் போதை கடத்தல் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்றணும். அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்க கூடாது, அடுத்த தலைமுறைக்கு இதை அறிமுகப்படுத்தி விடக்கூடாது. அப்படிதான் அதுக்காகத்தான் வந்து தினமலர்ல இது ஒரு முக்கியமான விவாதம், மிகப்பெரிய விவாதம். ஏனென்றால் நாட்டின் தலையெழுத்தையே நிர்ணயிக்க கூடியதுதான் இந்த போதை கலாச்சாரம். அவ்வளவுதான். மாணவர்கள் மத்தியில் போயிருச்சுன்னா அது நாட்டையே சீரழித்து விடும். அதுதான் அது முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பு எடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. இதுக்கு வந்து இந்த விவாதத்தை பார்த்தாவது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டும். நிச்சயமா நாமளும் அதே நம்புவோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் மூவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.